Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Daily Vlog by Fatima. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஈவினிங் டு நைட் என்னோட ரொட்டீன் vlog தான். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த சகில் குட்டி எதுக்கு இப்படி ஆடிட்டுருக்கு அப்படின்னாக்கா, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் டே வந்துச்சு இல்லையா, அதில் வந்துட்டு சார் வந்து கலந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா விளையாட்டில் இந்த பால் வந்து த்ரோ பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்துட்டு சில்வர் டாலர் வாங்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு அவருக்கு ஒரே ஜாலி. அவன் மட்டும்தான் வந்துட்டு வாங்கிட்டு வருவானா, நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். நீங்களுமே சகில் குட்டியை வந்து நிறைய விஷ் பண்ணுங்கள். சகில் குட்டிக்கு வந்து இங்கே வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வாங்குகிற இந்த பதக்கம் வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கான். இது வந்து சில்வர் வாங்கியிருக்கான். நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி உங்களோடையும் அந்த மெமரிஸை வந்து அப்படியே காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டேன். அதோட வந்துட்டு அவனுக்கு வந்து நான் அதை ஃபஸ்ட்டு அவனோட ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக அவனுக்கு வந்து கிஃப்டாக நான் வந்துட்டு ஒரு செஸ் போர்டு தான் வாங்கி கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி சகீம்க்கு நான் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். சகீம் வந்து இப்போ லாஸ்ட் டைம் பாண்டிச்சேரியில் விளையாட போனாங்க. அப்போ வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப ஃபேவரட்டான அந்த போர்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதனால் வந்து இதை வந்து சின்ன குட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டேன். இது வந்து மேக்னெட்டிங்கோடு இருக்கும், மேக்னெட்டோடு வைக்கிற மாதிரி. இனி வந்துட்டு அவனுக்கு வந்து வெளில எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரோல் பண்ணுற மாடலில் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளை விட்டு போன அந்த பொருள் திரும்பவும் நம்மக்கிட்ட இருக்க ஃபீல் வேணும் அப்படிங்கிறனால திரும்பி அதையே வந்து வாங்கி சகில் குட்டிக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஸோ அதோட அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிச்சனுக்கு வந்தேன். இது வந்து ஒரு ஈஸியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். பேக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓடிஜி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து தவாவில் வந்து சால்ட்டு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே வந்து வச்சு கூட இந்த இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. வெறும் ஒரு 3-4 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும். சூப்பராக வந்துட்டு ஒரு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஓடிஜை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ப்ரீ ஹீட் ஆகட்டும். இந்த ஓடிஜி பற்றி எல்லாமே கேட்டிருந்தீங்க, போஷோடது. ஸோ நான் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான ஒரு வீடியோ போட முடியல. ஸோ எல்லாமே விலாகாக தான் வருது. விலாகை எடுத்து பழகிட்டதுனால இப்போ தனி வீடியோ எப்படி போடுறது அப்படிங்கிறதே எனக்கு வந்து வரமாட்டுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ப்ரிப்ரேஷனாக இந்த ட்ரே அதெல்லாமே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓடிஜை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயில் இந்த ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பார்ச்மெண்ட் சீட் வந்து போட்டு வச்சிடலாம். இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இது இப்போ தான் வந்துட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ தான் வந்துச்சு. இதில் தான் வந்து ஒட்டாமல் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் நல்லா பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆடியேகோ பார்ச்மெண்ட் பேப்பர்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் எப்படி தான் வருது, ஒட்டாமல் வருதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. நீ ப்ரௌனிலாம் பண்ணோம் அப்படின்னாக்கா அது ஒட்டாமல் வந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் கரெக்டாக பார்த்திங்கன்னா 2 முட்டை தான் இருக்குது. நம்ம செய்ய போகிற ரெசிபிக்குமே 2 முட்டை தான் தேவை. அதனால் வந்துட்டு நான் 2 முட்டையுமே வந்து ஒரு பவுலுக்குள்ளே உடச்சி சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்குவோம். அடுத்து இந்த முட்டையை வந்து நல்லா வந்து பீட் பண்ணணும். இது வந்து நம்ம விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குது அப்படின்னாக்கா அது யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு கொஞ்சம் க்ரீமியாக ஆகிற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து ஒரு மாதிரி நுர மாதிரி வரும் இல்லையா, அந்த லெவலுக்கு வந்து இதை நல்லா நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்குவோம் இதோட.
மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாலே வந்து நான் செய்ய வர்றது என்னன்னு பார்த்திங்கன்னா பேக்கிங் தான். எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று பேக்கிங்கில் வந்து புதுசாக செஞ்சோம் அப்படின்னாக்கா அந்த ஏதாவது ஒரு கவலை இருக்குது, எதையோ ஒன்று நினச்சி நான் வந்து யோசிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா அது எல்லாத்தையும் அப்படியே மறந்துடுவேன். ஏன்னா நம்ம புதுசாக ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு அந்த யோசனை வந்துட்டு அந்த ரெசிபி நல்லா வரணும் அப்படின்ட்டு தோண ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி விலாக் எடுக்கும் போதும் அந்த கவலைகள் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படி ஓரங்கட்டி தூக்கி போட்டுட்டு நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்சதை செய்ய ஆரம்பிச்சிருவேன். இதுதான் வந்துட்டு என் கவலையை மறக்கிறதுக்கான ஒரு மருந்து. அதுக்கப்புறம் நல்லா ஃபோமியாக நல்லா அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் முட்டையெல்லாம் அடித்ததுக்கப்புறம் நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு இதை வந்துட்டு அப்படியே லைட்டாக வந்து பீட் பண்ண வேணாம், அப்படியே மிக்ஸ் மட்டும் பண்ணுவோம். இதுக்கு வந்து மெயினாக வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு எதுவுமே கிடையாது. இந்த ரெசிபிக்கு வந்து அது எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்துட்டு இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம அந்த முட்டையோட அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கிறதுக்காக மட்டும் இது கூட வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நம்ம வெனிலா எக்ஸ்ட்ரேட் வந்து ஃபைனலாக சேர்க்குற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு நான் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பீட் பண்ணிக்கிறேன். அதை நம்ம வந்துட்டு இது ஹேண்ட் விஸ்க் வச்சே வந்துட்டு நம்ம இதை வந்து விஸ்க் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் வந்து ரெடி. இது கூட வந்துட்டு இனி ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் சேர்க்கணும். நம்ம சேனலில் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு 4 இயர்ஸுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் ரசம் வச்சுருப்பேன், தக்காளி ரசம். அதை வந்து இப்போ ஒரு சிஸ்டர் வந்து லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் உங்கள் ரசத்தை பார்த்து ரசம் வச்சேன்க்கா, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டும் நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டினாங்களாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஓல்டு வீடியோ அது இப்போ பார்த்துட்டு அவங்க ரசம் வச்சுருக்காங்க இல்லையா, அதை நினச்சி சம்டைம் வந்துட்டு நல்ல நல்ல ரெசிபியோட உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி ஒரு ரெசிபி தான் இந்த ஒரு ரெசிபியும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவுமே உங்களோட ஒரு ஃபேவரட் ரெசிபியாக மாறிடும். இது வந்து குக்கீஸ்ன்னு சொல்கிறதா இல்லை கேக் மாதிரி இருக்கும்னு சொல்கிறதா அப்படின்ட்டு தெரியல. ஆனால் வந்துட்டு ஒரு குக்கி லுக்கில் உள்ள ஒரு சாஃப்டான ஒரு கேக் மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்கூப் எடுத்து ஒரு ஒரு குழிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி குட்டி ஒரு தோசை மாதிரி ஒரு ஒரு கரண்டி வந்து ஊற்றிடுங்க. இந்த பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இது கூட வந்து நம்ம எந்த மில்க், ஆயில் அந்த மாதிரி பேக்கிங் தேவையான பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல. ஒன்லி வந்து நம்ம ஒரு 3 இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம் அண்ட் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒரு குழிக்கரண்டி எடுத்து ஒரு தோசை மாதிரி குட்டி 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 தோசையாக ஒரு ட்ரேயில் வந்து பட்டர் பெப்பர் போட்டுட்டு ஊற்றிடுங்க. எனக்கு மொத்தத்தில் ஒரு 7 குட்டி தோசை வந்திருக்கு. இது மேலே கார்னிஷ் பண்ணுறது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் சாக்கோ சிப்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு நட்ஸு இல்லை டூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ தாராளமாக நிறைய இது மேலே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துருங்க. அப்போ தான் வந்துட்டு பேக் ஆகி வரும்போது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் கீழே நோக்கி 2 முறை நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன். இப்போது ஓடிஜியும் வந்து நமக்கு நல்லா வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் இதை அப்படியே உள்ளே வச்சு ஒரு 15 நிமிஷம் 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு இது வந்து பேக் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்த பொருள் எல்லாம் எடுத்த இடத்துல வச்சுட்டு கிச்சனை வந்து பழைய மாதிரி நீட் பண்ணி விடணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, மனசு வந்து ஏன் எதுக்குன்னு தெரியாமலே சில நேரம் ஏதோ ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். அந்த நேரம் நமக்கு நம்ம மனசை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எதையோ யோசிப்போம், என்னென்னவோ பண்ணுவோம். இருந்தாலும் கொண்டு போய் மனசு வந்துட்டு அந்த இடத்துக்கே போய் நின்றுடும். அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக நம்மளை பிஸியாக வச்சுக்கணும். நான் வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா தைக்க ஆரம்பிச்சிருவேன். தைய மிஷினில் போய்ட்டு உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனால் அது தைக்கிறதுனால எனக்கு வந்து கழுத்து வலி ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு.
கழுத்து வலி வர்றது ஒரு பங்கு இருக்குன்னா, ஸோ அதில் உட்காந்துட்டோம் அப்படின்னாக்கா வீட்டு வேலை வந்து அப்படியே கடந்துருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வந்துட்டு இப்போதைக்கு தையல் மிஷின் வந்து ஃபால்ட்டாக இருக்கிறதுனால சரி அதை அப்படியே கிடக்கட்டும் அப்படின்ட்டு அதை விட்டு வச்சுருக்கேன். இன்னொன்று அதை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கானது எதையாவது தைக்கலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே வந்து கையோட அத்தை வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அதெல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து நம்மளோட அந்த குக்கீஸுமே அழகாக வந்து ரெடி ஆகிடும். நான் மிஷினில் தைக்கிறத விட்டே வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு. எப்போ நான் இந்த வீட்டுக்கு வந்தேனோ அதிலிருந்து பெருசாக வந்து மிஷினில் தைக்கிறதே இல்லை. ஏன்னா மிஷின் வந்து மாடி ரூமில் இருக்கிறதுனால அது ஒரு பெருசாக அதை தோணுனதும் இல்லை, தைக்கிறதும் இல்லைங்கிற மாதிரியே போயிடுச்சு. ஆனால் வேலை வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒதுங்க வைக்கிறது, போகிறது வர்றது இதுவே வந்து கரெக்டாக இருக்குது. டெய்லியும் துணி காய போடுறது, மடிக்கிறது, ஸோ இந்த மாதிரியே நம்ம பொழப்பு வந்து போயிட்டுருக்கு. அதையும் தாண்டி வந்து சம்டைம் வந்து வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து வேலை செய்கிறது, அந்த மாதிரி நிறைய நேரங்கள் வந்து நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து தேவையில்லாத சிந்தனைகள் வந்து நமக்குள்ளே வராது அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த தேவையில்லாத சிந்தனைகள் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம பட்ட காயங்கள், நம்ம பட்ட அவமானங்கள், நம்ம பட்ட வேதனைகள் அதெல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம். அவ்வளோ போல்டாக இப்போ நம்ம இதை யோசிக்கும் போது இருந்தாலுமே சில நேரங்களில் வந்து அதை நம்ம யோசித்து பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டம் இந்த மாதிரி பர்சனுக்காகவா இவங்களாலேயா நம்ம பட்டோம் அப்படின்னு சில நேரம் தோணும் இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு மறக்கிறதுக்கு நம்ம மெயினாக வந்து நம்மளை பிஸியாக வச்சுக்கணும். அந்த மாதிரி என்னோடய நாட்கள் வந்து ஓடிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட மைண்டை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்குமே என்ன மாதிரி இருக்கிற நிறைய பெண்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட ரெசிபியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ நம்ம அதை வெளில எடுத்துடலாம். எந்த ஒரு பேக்கிங் ஐட்டம் நம்ம ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணுனாலும் உள்ளே வந்து ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு ஸ்டிக்கோ இன்செர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு வந்து அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது வந்து இப்போ நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா ஸ்பாஞ்சியாக கேக்கு மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இது வந்துட்டு நம்ம அழகாக எடுத்துடலாம். இது என்னடா இவன் 2 வாட்டி வந்து காட்டுறாளே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எங்கள் அத்தை கேமரா ஸ்டாண்டுக்கிட்ட கரெக்டாக நின்றுட்டு நீ தெரியவே இல்லைம்மா அப்படின்னாங்க. அதனால தான் கொஞ்சம் கிட்டக்க வந்துட்டு நான் காட்டிகிட்டு போனேன். அப்புறம் வந்துட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் யார் வந்து உங்களுக்கு வீடியோ எடுப்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அங்கே இருக்கும்போது ஹப்பி இருந்தாங்க அப்படின்னாக்கா ஹப்பியை கூப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா யாராவது வந்து எனக்கு வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு என்றைக்குமே யாரையுமே நான் டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. இருக்கவே இருக்குது ட்ரைபோர்டு, அதை வச்சு தான் நம்ம எப்போவுமே வீடியோ எடுக்கிறது. ஸோ நமக்கெல்லாம் அது வந்துட்டு இன்னொரு கைங்கிற மாதிரி. எங்களுக்கு வந்து அது இல்லைன்னா எங்கள் பொழப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ட்ரைபோர்டு தான் வந்துட்டு எனக்கு வந்து கேமரா எடுக்கிறது. அதில் வந்துட்டு ஆங்கிள் செட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்து வைக்கணும், அங்கங்கே மாற்றி கேமரா வைக்கணும். எல்லாமே 2 in 1 நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு மல்டி ஒர்க்கு தான். ஆனால் வந்துட்டு அது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அது செய்யறது கொஞ்சம் நல்லா இருக்குது. சம்டைம் வந்துட்டு செம்ம கடுப்பாக இருக்கும் எடுத்து வச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ அன்றைக்கிங்க விளாக் வந்து பாதியோட டிஸ்கண்டினியூ ஆகிடும். ஸோ ஃபுல் டே வந்து சில நேரத்தில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கெலாம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோ. ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி பிடிச்ச மாதிரியே வந்துருந்துச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்போல்லாம் வந்து வரிக்கின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த சாக்கோ சிப்ஸோட இதை வந்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு. என்னை நம்பி கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட வீட்லேயும் இது ஃபேவரட்டான ஒரு ரெசிபியாக ஆகிடும். ஸோ எப்படின்னா ஓரங்கள்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் அந்த மிடில் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்பாஞ்சியாகவும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து சகில் குட்டிக்காக தான் செஞ்சுருந்தேன். சகில் குட்டி வந்து சகிம்க்கு மட்டும் நீங்கள் வெரைட்டியாக செஞ்சு கொடுக்குறீங்க, எனக்கு வந்து எதுவுமே செய்கிறது இல்லையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். சரி நான் உனக்காகவும் செஞ்சு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டு வந்து ஒரு 2 வீடியோவில் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோவும் டிலே பண்ணி அப்லோட் பண்ணதுக்கும் அதுதான் வந்து காரணம். ஒரு மாதிரி மூட் ஸ்விங்காக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் பிரிஸ்காக ஆகிட்டேன். வீடியோவில் பார்க்கையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு என்ன அவ்வளோ ஆக்டிவ் பண்ணுது. ஏன் டல்லாக இருக்கீங்க, ஏன் சிரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒவ்வொரு அசைவுகளையும் வந்துட்டு இவ்வளோ நோட் பண்ணுறீங்களே, இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப
ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு சகில் வந்துட்டு என்னோடய யூடியூப்குள்ளே எனக்கு ஒரு உலகமே இருக்குது, என்னோடய மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு நான் உங்களோட தான் ஒரு விஷயங்களையும் ஷேர் பண்ணுவேன். எங்கள் லைஃப்பில் நடக்கிறதா இருக்கட்டும் வந்துட்டு இனி நடக்க போகிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் வந்து எங்கள் ஃபேமிலிக்காக கண்டிப்பாக துவா செய்யுங்க. எங்களோட துவாக்களில் நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்ன மாதிரி யூஸ்வலாக பார்க்கக்கூடிய வேலைகள் தான். அந்த பேக்கிங் வந்து ஒரு சைடு வந்துட்டு நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை சுற்றி கிச்சன்லேயே நின்று அதை செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ துணி, இது என்னைக்கிடா மடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி வேறு வழியே இல்லை, நம்ம உட்காந்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மெல்லாம் ஒரு வேலையை ஒரு வாட்டி பார்க்குறதே பெருசு. ஆனால் ஒரு வேலையவே வந்து ஒரு 4 நேரம் பார்க்கணும் அப்படின்னாக்கா அது வந்துட்டு இந்த துணி தான். எடுக்கணும், துவைக்க போடணும், வந்துட்டு மடிக்கணும், எடுத்து வைக்கணும், எப்பப்பப்பப்பா அப்படிங்கிற மாதிரி சம்டைம் வந்துட்டு இரிட்டேட்டிங் ஆச்சு அப்படின்னாக்கா அப்படியே போட்டுருவேன். இது வந்துட்டு நான் ஏன் வந்து எப்போவும் சோஃபாவில் போட்டு வச்சு மடிக்கிறேன் அப்படின்னாக்கா, சோஃபாவில் இருந்தால் மட்டும்தான் மெயின்டு சொல்லும், யாராவது வருவாங்க டக்குன்னு மடித்து வச்சிரு, இங்கேயே இருந்தால் அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் மூளை வந்துட்டு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதே இல்லைன்னா நான் வந்துட்டு ரூமில் கொண்டு போய் போட்டேன் அப்படின்னாக்கா அது வந்துட்டு 4 நாள் ஆனாலும் அங்கேயே தான் கிடக்கும். ஏன்னா ரூம் தானே, யார் வந்தாலும் அங்கே எங்கே போய் பார்க்க போகிறாங்க, சரி ஹால் நீட்டாக இருக்குல்ல போதும் அப்படிங்கிற மாதிரி தோணிடும். அது வந்து 2 பேட்ச்சு துணி காய போட்டு அது அங்கேயே போட்ட மாதிரி இருக்கும். அதுலேயே கடந்து கிட்டத்தட்ட வந்து அது பெரிய போராக குமிஞ்சிரும். அதனாலேயே பார்த்திங்கன்னா நான் எப்போவும் என்ன பண்ணுவேன், சோஃபாவில் தான் கொண்டு வந்து வைப்பேன். அப்போ தான் நம்ம கண்ணால் ஒரு 2 நேரம் பார்த்தோம் அப்படின்னாலே வந்து நமக்கு தோணிடும், அச்சோ மடிச்சிருவோம்ப்பா, யாராவது வந்துடுவாங்க, அசிங்கமாக இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். விலாக் அப்படிங்கிறதுனால வேறு என்ன மாதிரி பேசிகிட்டே வந்து விலாக் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்குமே வந்து தெரியல. நீங்களும் சொல்லுங்கள், இன்னும் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து பேசிக்கிட்டே வந்து விலாக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. வந்து குட்டீஸ் வந்து டியூஷன் போயிட்டு வந்தாங்க, கரெக்டாக அத்தை தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. நம்மளோட சாதனை எலிகள் வந்து இன்றைக்கி சோதனை எலிகளாக மாறிட்டாங்க. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட் டைம் எது ட்ரை பண்ணாலும் நம்மளோட சோதனை எலிகள்கிட்ட தான் கொடுப்பேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து சாதனை எலிகள் வந்து சோதனை எலிகளாக மாறி அவங்க வந்து டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரே அட்டம்ப்ட்லேயே சூப்பராக வந்த ரெசிபி அப்படின்னாக்கா அது வந்து இது தான் சொல்லலாம். டியூஷனுக்கு போயிட்டு அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஸ்கூலில் கேட்டிருந்தாங்களாம். நம்ம பெரிய சார் வந்துட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, எப்படி இருக்காங்க பாருங்கள், ஏடா சகிமாடா நீனு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்கு வந்து எனக்கே தோணுச்சு. கொஞ்சம் மீசெல்லாம் மலைஞ்ச மாதிரி பார்க்குறதுக்கு க்யூட்டாகவும் வந்துட்டு அழகாகவும் இருந்தான். பார்த்துட்டு சரி உங்களோடையும் காமிப்போம் அப்படின்ட்டு காமிச்சிட்டு உங்ககிட்ட காமிச்சேன் அப்படின்னாக்கா அது வந்து ஹப்பி வந்து அப்படியே பார்த்துருவாங்க. வந்து அது ஒரு மெமரியாகவும் வந்து வீடியோவில் கவர் ஆகிடுது இல்லையா. ஸோ அந்த மெமரிஸை வந்து கேதர் பண்ணுறதுக்கு ஸோ அதை வந்துட்டு அப்படியே இதில் வந்து பதிய வச்சுட்டேன். இனி என்றைக்கா இருந்தாலும் அந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த வீடியோவில் இருக்கும் இல்லையா, ஸோ அவனும் பார்த்துக்குவான் அப்படிங்கிறனால. வந்து நம்ம செஞ்சுருந்ததும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலி ஓரளவுக்கு மடித்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. லாஸ்ட் வீடியோவில் ஹபியை வந்து காமிச்சிருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஹபியை பார்த்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம், ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு நேற்று லாஸ்ட் டைம் போட்டிருந்த விலாக் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஒரு ஃபுல்ஃபில்லாக எல்லாரையுமே வந்துட்டு இந்த விலாகில் காமிச்சிருந்தேன் அப்படிங்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி வரப்போகிற விலாக்ஸில் அப்பப்போ வந்துட்டு அவங்களையும் பிடிச்சி போட்டுடுறேன். ஸோ அவங்க பக்கத்தில் இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இல்லாமல் அவங்களும் விலாகில் வந்த மாதிரி இருக்கும், ஒரு மிஸ்ஸிங் இல்லாத மாதிரியும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இல்லையா. அதனால் வந்துட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சகிம் வந்து வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சகிம் வந்து ஓட்டப்பந்தயத்தில் 3rd ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தாங்க.
அவனுக்கு வந்து ப்ரவுன்ஸ் மெடல் வந்து கிடச்சிருந்துச்சி. நல்லா தான் ஓடுவான். ஆனால் வந்துட்டு அவன் கூட அன்னைக்கு ஓட வச்சது ஃபுல்லாக வந்து எல்லாம் பெரிய பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். 11th 12th பசங்க ஓடினாங்க அப்படின்ட்டு அதனால் முடியல அப்படின்னு சொன்னான். அண்ட் வந்து சகில் குட்டி வாங்கியிருந்த சில்வர் மெடல் இது. பிள்ளைங்களை வந்துட்டு மறக்காமல் வந்து எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்கள வந்து கமெண்ட்ஸ்லாம் படிப்பாங்க. சகில் குட்டியை பிடிக்கும் அப்படின்னாக்கா நிறையா க்ரீன் ஹார்ட்ஸ் கொடுத்து விஷ் பண்ணுங்கள். சஹீம்க்கு வந்து ப்ளூ ஹார்ட் கொடுங்க, சகிலுக்கு வந்து க்ரீன் ஹார்ட் கொடுங்க. உங்களுக்கு யாரை நிறையா பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு இப்போ வந்து நல்லா விளையாடிட்டு நல்லா விறுவிறுத்து வரான். ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த பெட் ஸ்ப்ரெட்லாம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடி தங்கம் அப்படின்னு இந்த வரமா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வந்தாச்சு. இந்த பெட்ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். 250 80 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ஒரு டவுட்டு தான் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் கிடையாது, அது வந்து கொஞ்சம் மிக்சட்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா மூஞ்ச காட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றுமே ஆகலை. ஸோ எப்படி வந்து வாங்கும்போது ஒரு ஸ்டிஃபாக அந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்குது. எனக்கே ஒரே ஆச்சரியம். இந்த ரேட்டுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலாஸ்டிக் கொடுத்து ஃபிட்டட் பெட்ஷீட் வந்து கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்னோடய மாஸ்டர் ரூமில் இருக்கிற கிங் சைஸ் பெட்டுக்கு வாங்கின பெட் ஸ்ப்ரெட் இது. இதில் அப்படி தான் போட்டிருந்துச்சு கிங் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு இது வந்து ஒரு குயின் பெட்டுக்கு தான் வந்து கரெக்டாக இருக்குது. உங்ககிட்ட வந்து குயின் பெட் இருக்குது இல்லை டபுள் பெட் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து தாராளமாக இது வந்து நீங்கள் வாங்கி போடலாம். ரொம்ப அழகாக அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்குது. நான் வந்து லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோடய சீரில் எடுத்த, அதாவது எங்கள் கல்யாணத்தப்போ சீரில் எடுத்த கட்டில் இது. இதில் வந்து 2 வீடு இருக்கும். இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கும், அந்த பக்கம் ஒரு வீடு இருக்கும். அப்படி சொல்லுவாங்க, இது என்ன ஒன்று வந்து அம்மா வீடு, ஒன்று வந்து மாமியார் வீடா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து அங்கே போவியா, அங்கேருந்து இங்கே வருவியா அப்படின்ட்டு அந்த மாதிரி. இப்போ என் வீட்டில் இந்த கட்டில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்து ஒரே பக்கமாக இருந்த பெட்டை வந்துட்டு திருப்பி போட போகிறோம். அதுக்கு தான் வந்து சகீமோட ஹெல்ப் வந்து கேட்டிருந்தேன். ஸோ திருப்பி போட்டோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும் இல்லையா, கொஞ்ச நாள் இப்படி கொஞ்ச நாள் அப்படி படுக்கலான்னு. அண்ட் வந்துட்டு இந்த காட் எல்லாத்தையும் நல்லா துடைக்கணும், டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ வந்து பெட்ஷீட் மட்டும் போட்டுடலாம். இப்போ வந்துட்டு நல்லா காற்றுன்னு நினைக்கிறேன். நான் வந்து விண்டோ வந்து திறந்து வைக்கிறேன்னா ஏர் சர்க்குலேஷன் வேணும் அப்படிங்கிறனால அதில் வந்து டஸ்ட்டு தான் இது. ஒரு மாவு மாதிரி ஒரு டஸ்ட்டு வருது. என்ன தான் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணும்போது தொடச்சி விட்டுட்டு போனோம் அப்படின்னாலுமே மறுநாள் வந்து பார்த்தாக்கா அப்படியே ஒரு மாவு படிகிற மாதிரி ஒரு டஸ்ட்டு ஒன்று வருது இந்த காற்றுல. ஸோ அந்த டஸ்ட்டோடையே போராடி காலங்கள் கழிந்துரும் போல் இருக்குது. அந்த மாதிரி சம்டைம் வந்துட்டு ஏண்டா அப்படின்லாம் இருக்குது. ஸோ உங்கள் ஊர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். இன்னும் வந்து பக்கத்தில் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குதா, ஸோ அதிலிருந்து வேறு ஏராளமான டஸ்ட்டு வருது. சம்டைம் வந்து விண்டோ திறந்து வைக்கணும்னு தோணுது, சம்டைம் ஏன்டா திறந்தா இந்த டஸ்ட்டெல்லாம் வருது அப்படின்ட்டு தோணுது. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா விண்டோவையும் சாத்திட்டு ஒரு 2 விண்டோ மட்டும்தான் திறந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் வந்து திறந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து இந்த காத்தடினாலுமே முடியட்டும் அப்படின்ட்டு. ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிற நம்ம மண்டைக்குள்ளே என்னென்னலாம் ஓடுது பாருங்கள். ஒரு ஜன்னலை திறக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். ஸோ திறக்கலாமா, வேணாமா, இருக்கட்டுமா, வைக்கட்டுமா, போடலாமா அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி வந்து நான் நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னாக்கா நிறையா பேசுவேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு நிறையா பேசுகிறது பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் நல்ல ஹாப்பி மைண்டில் இருந்தேன்னா நிறைய பேசிகிட்டே இருப்பேன். காது கொடுத்து கேட்குறவங்களுக்கு தான் கஷ்டம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு ஃபைனலி ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெட் ஸ்ப்ரெட்டை வந்து போட்டாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் எலாஸ்டிக் இருக்கிறதுனால எவ்வளோ அழகாக ஸ்டிஃபாக போயிட்டு அது வந்துட்டு அழகாக கலையாமல் அப்படியே வந்துட்டு மாட்டிக்குது. இந்த ரேட்டுக்கு வந்து இவ்வளோ கொடுக்குறதே வந்து பெரிய விஷயமாக படுது. கண்டிப்பாக யாராவது குயின் சைஸ் பெட் இருக்குது அப்படின்னாக்கா வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. இது வேணும்னு நினச்சா கூட இப்போ வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது இல்லையா. இதை வந்துட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம கூகுளில் போட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னாலே இது எந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்துடுது. இவ்வளோ அட்வான்டேஜாக ஆகிருக்கு பாருங்கள். அண்ட் நம்மளோட எக் பேஸ்கெட் வந்துட்டு நல்லா இருக்குது, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்துட்டு அமேசானில் தான் வாங்கினேன். நீங்கள் வந்து ஹென் எக் பேஸ்கெட் அப்படின்னு போட்டாலே வந்துடும். இந்த வீடு கட்டிகிட்டு இருக்கிற நேரத்தில் வாங்கினது அப்படிங்கிறதுனால அதோடய லிங்க்கெல்லாம் என்கிட்ட இல்லை. நீங்கள் வந்துட்டு ஒன்று அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து
நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே வந்துடும். கூகுளில் சர்ச் பண்ணிங்க, அமேசானில் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஹென் எக் பேஸ்கெட் அப்படி போடுங்க, அப்போ வந்துட்டு வந்துடும். உங்களுக்கு பிடிச்ச கலரில் வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் அப்படி பிஸியாக போனதுனாலையும், அப்புறம் சகிலுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னும், சகிமுக்கு ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னும் ஃபுட்டு வந்து வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஜாரோஸில் ஆர்டர் பண்ணுங்கக்கா, சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொன்னேன். அந்த சிஸ்டருக்கு வந்து என்னோடய தேங்க்ஸ். சிதம்பரம் சரௌண்டிங்கில் இருந்து தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்காவது முடியல, டயர்டாக இருக்குது, இல்லை ஏதாவது வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு டக்குன்னு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னாக்கா அழகாக வந்துடுது இல்லையா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொன்ன சிஸ்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா, ஒரு ஆஃப் தந்தூரி சிக்கன், அதுக்கப்புறம் ஒரு 4 பீஸ் வந்து நான் போட்டிருந்தேன். அப்புறம் வந்துட்டு சிக்கன் நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வந்துட்டு துபாய் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு அங்கே உள்ள ஃபுட்டு வந்து கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அதனால துபாய் ரெஸ்டாரண்ட் தான் போட்டிருந்தேன். இன்னும் வந்துட்டு வேறு எங்கெங்கே வந்து நான்வெஜ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சிதம்பரம் சுற்றி யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே முடித்ததுக்கப்புறம் அப்பாடா தூங்கலான்னு நினைக்கும் போது தான் என் பிள்ளைக்கு வந்துட்டு படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஞாபகமே வரும். அதுவுமே இல்லாமல் தமிழுங்கும் போது பயங்கர தத்துக்குத்தாக இருக்குது இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம். ஸோ அதனால் வந்துட்டு நேராக புக்கையும் நோட்டையும் தூக்கிட்டு வந்துட்டான். ஸோ நீங்கள் தான் இன்றைக்கி எனக்கு தமிழ் மேடம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நேரத்தில் வாங்கடா அப்படின்னாலுமே வரமாட்டானுங்க. நம்ம எப்போ படுக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த டைமில் தான் வந்துட்டு புக்கை தூக்கிட்டு வருவான். சரி வா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓரளவுக்கு வந்ததை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எதை வேணாலும் வர வச்சிடலாம் போல இருக்குது. இந்த தமிழில் உள்ள அந்த பழங்காலத்து வார்த்தைகள் வந்து சுத்தமாக வந்துட்டு வர வைக்கிறது பெரிய பாடாக போயிடுச்சு. இந்த 2 வருஷம் வேறு அங்கே இருந்துட்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த வார்த்தைகளை இவனும் வாயிலிருந்து வர வைக்கிறதுக்கு. ஃபைனலி ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு நீ மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இரு, நான் வந்துட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இட்லிக்கு வந்து மாவு ஊற வச்சுட்டு வந்துடுறேன். அதுவும் இல்லாமல் ராகி இட்லிக்கு வந்து ஊற வச்சு ராகி இட்லி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது ரொம்ப நாள் இழுத்துகிட்டே போகுது, நான் அதை வந்து செஞ்சுட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் மனப்பாடம் பண்ணிகிட்டே இரின்ட்டு வந்தேன். இப்போ ரேஷியோ என்னன்னு பார்த்துருவோம். 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த கப்புலேயே எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 1 கப் இருக்கு இல்லையா மெஷரிங் கப்பு, அதால் வந்து 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். அடுத்து இதோட வந்து 1 கப் அளவுக்கு உளுந்து வந்து சேர்க்கணும். நான் வந்துட்டு இந்த உளுந்து வந்து நல்லா காணும் அப்படிங்கிறனால நான் வந்து 1 கப் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் உளுந்தோட நல்லா பொங்கி வரும் அப்படின்னாக்கா நீங்களும் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா 1 கப்பு வந்து முழுசாக எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இதோட வந்து ராகி வந்து இதோடு சேர்த்து ஊற வச்சு உங்கள் கிரைண்டர் அரைச்சிரும் அப்படின்னாக்கா இதிலே சேர்த்து ஊற வைங்க. என்னோடய கிரைண்டர் வந்து கொஞ்சம் இந்த ராகியை வந்து அரைக்கிறதுக்கு திணறும். அதனால வந்து நான் இந்த ராகியை மட்டும் தனியாக ஊற வச்சுக்கிறேன். ஒரு மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸு கொடுத்து அதுக்கப்புறம் கிரைண்டரில் சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த உளுந்து அரிசி சேர்த்துக்குவோம். ராகி வந்து கரெக்டாக 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இடைக்க இந்த மாதிரி மில்லட் வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்ஸுக்கு வந்து இப்போலேருந்தே சேர்த்து பழகிடுங்க. என் ஹப்பிக்கெலாம் வந்து இது என்னன்னே தெரியாது, என்ன இந்த கலரில் இட்லி சுடுற அப்படின்லாம் கேட்பாங்க. நம்ம சின்னதுலேருந்தே கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பழகிடும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வராது இல்லையா, அதனால். ஸோ அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், நான் வந்து அரிசி உளுந்து வெந்தயம் அது 3ஐயும் ஒன்றா ஊற போட்டுடுறேன் கழுவிட்டு. அண்ட் வந்து ராகி வந்து நல்லா அலசிட்டு அதையுமே தனியாக ஊற போட்டுக்கலாம். சொன்ன மாதிரி இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. இல்லை நான் மிக்சிலேயே அரைச்சிடுவேன், எனக்கு வந்து மிக்சியே ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் மிக்சிலேயே அரைச்சிடுங்க. நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கூட போட்டிருக்கிறதுனால கிரைண்டர் தான் செட் ஆகும். இதுவே நீங்கள் ஒரு கப்புக்கு போடுறீங்க அப்படின்னாக்கா மிக்சிலேயே கூட அரைச்சிடலாம். பட் வந்துட்டு இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்துருவேன். ராகியை வந்து நல்லா 2-3 நேரம் கழுவிட்டு தண்ணி வந்து கிளியராக ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம ஊற போட்டுடலாம்.
பகல்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து நாள் வந்து அப்படியே போகும். ஆனால் அது வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எல்லாரும் ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறனால கிளம்பிருவாங்க. நம்ம கொஞ்சம் போராக தான் இருக்கும். ஏதாவது செய்யலான்னு அந்த நேரத்தில் நினச்சா கூட அடிக்கிற வெயிலுக்கு ஏன் வெளில போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் பகல் போராக தான் போகுது. ஆனால் வந்துட்டு ஈவினிங்க்கு மேலே நில்லுனாலும் நிற்காத அப்படிங்கிற லெவலுக்கு பிஸியாக போகுது. இந்த பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு எப்படி அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பகல் ஃபுல்லாக வந்து வேலை முடிச்சு அப்படியே லேசியாக லோன்லியாக அப்படி இருந்தாலும் அந்த ஈவினிங்லேருந்து பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி அந்த நாள் வந்து கடன்னு ஓடிடும். படுக்க வா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு கூப்பிட்டாலும் ஆனால் அதை முடிச்சியா இதை முடிச்சியா அதை ஒதுக்குனியா இதை ஒதுக்குனியான்னு நம்ம மைண்ட் வந்து ஒன்று ஒன்றா ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த ஒரு இட்லி மாவு ஊற வைக்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா என் மூளையில் வந்து உட்காந்துக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. காலையில் நீ என்ன பண்ணுவ, இதுக்கப்புறம் மாவு இல்லாமல் நாள் எப்படி போகும், முதல்ல ஊற போட்டுரு, இட்லி அரிசி ஊற போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி எந்திரிச்சு ஓடியாந்துட்டேன். நீ மனப்பாடம் பண்ணிக்கிட்டே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு. வந்ததுமே நல்லதாக போச்சு. இந்த அடுப்பெல்லாம் கொஞ்சம் துடைக்காமல் அப்படியே விட்டு வச்சுருந்தேன். சரி அதெல்லாம் அப்படி கையோட துடைச்சிட்டு இந்த கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஸோ நம்மளோட நைட் ரொட்டீன் இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய இந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்துட்டு டிஷ்வாஷரில் வந்து லோட் பண்ணிடலாம். அதனால் வந்து ஹாபை மட்டும் துடைச்சா போதும். அதுவுமே ஹாப் வந்து நீட்டாக தான் இருக்குது. எதுவும் ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்துட்டு லைட்டாக துடைச்சி மட்டும் விட்டுக்கிறேன். டீப் க்ளீன் பண்ணலை, லைட்டாக வந்து ஜென்டில் க்ளீன் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் என்னுடைய அன்னைய ஈவினிங்லேருந்து நைட் ரொட்டீன் வந்து போயிட்டு இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாள் வந்து சிறப்பாக வந்து முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு உங்களை திரும்ப நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் வர விலாக்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு பூஸ்டாக இருக்கும். வீடு வந்து எப்போதும் இந்த மாதிரி நீட்டாக இருக்குது. என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.